1000 திருநங்கை ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு தலா 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சி.வி. கணேசன், பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு புத்தக பயிற்சி சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்றார். மேலும் தனியார் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலம் வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளிலும் அதிக அபாயகரமான தொழிற்சாலைகள் என வகைப்படுத்தப்பட்டு முறையான ஆய்வுகள் அதிகரிக்க அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. பட்டாசு தொழில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பட்டாசு தயாரிப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு மற்றும் செயல்முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிவகாசியில் பாதுகாப்பு பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளருக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.